இந்த உலகம் முழுவதும் சிறந்தவர்களின் பார்த்து அவர்களை என்ன செய்கிறார்களோ அதுவே உலகம் முழுவதும் செய்கிறார் என்ற பொருள் நமக்கு சிறந்தவர்கள் என்றால் யார்? ஞானத்தில் சிறந்தவர்கள் என்ற அர்த்தம். இவ்விதமான சிறந்தவர்கள் என்னென்ன செய்கிறார்களோ அதனை பார்த்து மற்றவர்கள், அதாவது சாமானிய மனிதர்கள் அனைவரும் அவரை பார்த்து அதேபோல் வாழ்க்கையை வாழ்கிறார். சிறந்தவர்கள் என்றால் இந்த உலகத்திற்கு வழிகாட்டியாக இருப்பார். சிறந்தவர்கள் எதற்காக முக்கியத்துவம் என்பது கொடுக்கிறாரோ அந்த பொருள் சரியான பொருள் என்ற நம்பிக்கையுடன் மீதி உலகத்தில் இருக்கும் அனைத்து சாமானிய மனிதர்களும் அவரையாக நாமும் இருக்கலாம் என்று யோசிச்சு அதே மாதிரி இருப்பார். சிறந்தவர்கள் எதன் மீது பிரமாணம் செய்கிறார்களோ அதுவே உலகம் முழுவதும் பிரமாணம் செய்வார்கள். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட், மனிதர்கள் அனைவரும் சரியான விஷயங்களை தெரிந்து கொண்டு ஞானியாக இருக்கணும். அப்போதான் நாம சிறந்தவர்களாக இருக்க முடியும். சிறந்தவர்கள் இந்த உலகத்திற்கு நன்மை செய்கூறும் ஒரு லைட், வெளிச்சம் மாதிரி இருப்பார். மக்கள் அனைவருக்கும் அவர்களுடைய தலைவனையே வழிகாட்டி, சிஷ்யனுக்கு குருமார்கள் தான் வழிகாட்டியாக இருப்பார். குழந்தைகளுக்கு அவர்களுடைய பெற்றோர்கள் தான் வழிகாட்டியாக இருப்பார். சிறந்தவர்கள் என்ன செய்கிறார்களோ தினந்தோறும் வாழ்க்கையில் இது சரியானது அல்லவா, அவர் இந்த விஷயங்களில் எல்லாமே சரியாக செய்வார், அவர் செய்த விஷயங்கள் அனைத்தும் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரலாமே, நமக்கும் நல்லது நடக்குமே அப்படின்னு சொல்லி நம்பிக்கையுடன் இந்த உலகம் முழுவதும் ஆச்சரிப்பார் மைடியர். அதற்காக நாம் எல்லோரும் ஆன்மீக ஞானத்திற்காக தியானம் செய்யணும். தியானம் செய்தால் ஆன்மீக ஞானத்தை பெற முடியும். இந்த உலகத்திற்கு எதற்காக வந்துள்ளோம் என்ற விஷயம் நமக்கு தெரிய வருது. அப்போதான் நாம சிறந்தவர்களாக வாழ்க்கையை வாழ முடியும் மைடியர் மாஸ். வெறும் மனிதர்கள் மட்டுமே கிடையாது, சிறந்தவர்களை பார்த்து அனைத்து உயிரினங்களும் அவரை போல் நாமும் இருக்கலாம் என்று கத்துக்குவார். சிறந்தவர்கள் சாமானிய மனிதர்களுக்கு எப்படி வழிகாட்டியாக இருப்பார்களோ மனித குலம் என்பது விலங்கு குலத்துக்கு வழிகாட்டியாக இருப்பார். மனிதனை பார்த்து ஒரு விலங்கு இந்த விதமாக வாழ்க்கையை வாழணும் என்ற ஒரு புரிதல் வந்தவுடனே அடுத்த பிறவியில் அது மனித பிறவியாக மனிதனாக வந்து இந்த உலகத்தில் வருவார். அவ்வளவு முக்கியத்துவம் சிறந்தவர்களுக்கு இருக்கிறது. நாம சிறந்தவர்களாக இருந்தா மட்டுமே மற்றவர்களுக்கு நன்மை என்பது செய்ய முடியும்.